பராமரிக்கிறதுக்கு எதுவும் ட்ரைனிங் தருவீங்களா டிரைவர்களுக்கு? அதே மாதிரி ஏற்கனவே அது அந்த டெண்டர் எடுத்திருக்கின்ற ஓம் நிறுவனம் அவர்களே அதற்கான பணியாளர்களை வைத்து இயக்குகிறார்கள். அதற்கான பயிற்சிகளை அவர்கள் அளிக்கிறார்கள். மின்சார பேருந்து இப்ப அரசு நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் எல்லாமே பிரைவேட்டா கொடுத்துருக்காங்க. அது அரசு இது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அதாவது இது இங்கே மாத்திரமல்ல, உலகளவிலேயே நடைமுறை இது. இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்களில் இந்த நடைமுறை இருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவது, நாம் டீசல் பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது இருக்கின்ற அதனுடைய விலையை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக விலை கொண்டது மின்சார பேருந்து. எனவே அவ்வளவு விலை உயர்ந்த பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருப்பவர்கள் டீசல் பேருந்துகளை பராமரிக்கக்கூடியவர்கள். இது மின்சார பேருந்து. இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சர்க்கியூட் கூட மிகுந்த விலை மதிப்பு மிக்கது. எனவே அதை பராமரிக்கின்ற பொழுது ஒரு சிறு தவறு இருந்தாலும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் இது ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது. அதனால் பேருந்தை தயாரிக்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவே அவர்களே இந்த பேருந்துகளை பராமரித்து இயக்குகிறார்கள். எனவே அரசிற்கு இது ஒரு பெரும் சுமையை குறைக்கின்ற நடவடிக்கையாக வருங்காலத்தில் கவர்மெண்ட்டை மாற்றத்துக்கான வழி. எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கை போகிற போது கால சூழலுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கு. வேலை செய்றவங்க பணி நிரந்தரம் எப்பயாவது இருக்குமா? ஸ்டால் வால்ட்டில் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் அதாவது அது ஒரு இடைக்கால ஒரு பணி. அது புதிய பணியாளர்களை பணிக்கு எடுப்புகின்ற வரையில் பேருந்துகளை இயக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு அத்தியாவசியமான போக்குவரத்து சாதனம் நம்முடைய அரசு போக்குவரத்துக்காக பேருந்துகள். அதனால தான் அவர்களை சீர் அடிப்படையில் எடுத்து இயக்கணும். இப்பொழுது 3200 பேரை பணிக்கெடுப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நேர்காணல் முடிவுற்று அவர்களை பணிக்கெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முறையில் தான் நாம் பணிக்கெடுக்க முடியும். மின்சார பேருந்து வருகையில் டீசல் பேருந்து குறைக்கப்படுமா சார்? இல்லையே, ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற டீசல் பேருந்துகளும் ஓடுகிறது. அதைவிட கூடுதலான இயக்கத்தில் தான் மின்சார பேருந்துகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது இப்போ நம்மள்ட்ட ஆட்கள் இல்லை, அரசு ஊழியர் இல்லைங்களா சார் இப்போ மின்சார பேருந்து இயக்கிறதுக்கு இப்போதைக்கு? அதாவது என்ன சொன்னேன், அந்த பேருந்துகளை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மள்ட்ட இருக்கிறவங்க டீசல் மெக்கானிக். அதனால் அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் மூலமாக பராமரிக்கின்ற பணிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு டெண்டர் விடப்பட்டு அவர்கள் அதை பராமரிக்கிறார்கள். அரசு 4 வருஷமா ஆட்சி நீங்கள் ஒரு ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஒரு போக்குவரத்து துறை சம்பந்தமாக நிறைய வாக்குறுதி கொடுத்து எத்தனை % சார் ஃப்ரீ சார்? புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 11,000 பேருந்து வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். கிட்டத்தட்ட 5,000 பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மீத பேருந்துகள் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து படிப்படியாக வந்து கொண்டிருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே ஓடிய பேருந்துகள் எல்லாம் புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நிற பேருந்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. நகர் பேருந்துகள் நீல நிற பேருந்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மாநகரத்திலும் அதே போல தாழ்தள பேருந்துகள் புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்போது மின்சார பேருந்துகள் வந்திருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் பேச்சுவார்த்தையே முடிக்கப்படாமல் இருந்தது. அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது. என்ன சொல்லணும்னா, 3 வருடத்தில் முடிய வேண்டிய பேச்சுவார்த்தையை அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளும் பேசி முடிக்காமல் இழுத்தடித்து இடைக்கால நிவாரணத்தை அறிவித்துவிட்டு போயிட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துதான் முடிவுற்றது. அதற்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு ஓராண்டு கால இடைவெளியே அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கணும். இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் ஒரு ஆட்சி காலத்தில் 2 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முடித்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான். அதிலும் முதல் பேச்சுவார்த்தையில் 5% பதவி உயர்வு சம்பள உயர்வும், அடுத்த பேச்சுவார்த்தையில் 6% சம்பள உயர்வும் வழங்கப்பட்டு நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மனநிறைவோடு பணியாற்றுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.